நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. வானங்களையும் அதன் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர் அவர் ஒருவரே கர்த்தர். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அவரை உயர்த்துவோம். வானங்களையும் உண்டாக்கினவரே நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பூமியையும் அதில் உள்ள யாவையும் தேவனே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை நன்றி அப்பா. You are almighty. We give all glory to you. உமக்கே மகிமை இயேசுவே. சகல துதி கன மகிமை அவருக்கே உண்டாவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர். சாவாமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, உமக்கே எங்கள் மகிமை. வானம் பூமியை படைத்தவர் உம்மை உயர்த்துகிறோம் தேவனே. ஏசப்பா, நம் பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா தேவனே. ராஜா, துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனை
ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் காப்பாற்றுகிறவர். நீர் ஒருவரே. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இருக்கிற எங்களையும் உண்டாக்கினவர் நீர். எங்களுக்கு நீர் தந்தவைகளை உண்டாக்கினவர் நீர். எங்களுக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்தவர் நீர். எங்களை பாதுகாத்தவர் நீர். உமக்கே மகிமை. நன்றி அப்பா. உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வர வர வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. அந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்திலே வளர வேண்டும். ஆதியாகமம் 30:43 வாசிக்கும் போது நாம் விருத்தி அடைய வேண்டிய சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, அந்த புருஷர் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். சொல்லப்பட்டிருக்குது. இங்க யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். மிகவும் விருத்தி அடைந்து. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நிறைய பேர் நம்ம ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறோம்? இயேசு என்னை பாதுகாப்பார். சரி, பாதுகாப்பார், அது அவருடைய செயல்களில் ஒன்று. தேவையை சந்திப்பார், அது அவருடைய செயல்களில் ஒன்று. நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். நம்மோடு பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார், நம்மை திருத்துகிறார். சிலர் ஏதோ ஒரு கோணத்தில் மட்டுமே பார்த்துட்டு, சிலர் ஆண்டவர் அடிப்பார் அடிப்பார் அடிப்பார், இப்படியே அடிப்பார் அடிப்பார் அடிப்பார், அது ஒன்றே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படி இருக்கக்கூடாது. அவர் எல்லாமா இருக்கிறவர், எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவர். நம்ம கூட இருந்து ஒரு ஆளுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒன்றை மட்டும் நினைத்து ஸ்தோத்திரம். சிலர் மாற்றி யோசிக்கிறது. நீங்கள் இந்த வாரம் ஆராதனைக்கு போகலன்னா பிசாசு தொந்தரவு பண்ணுவான். அப்படி கிடையாது. அவர் தேவனாக இருப்பதனால பிசாசுக்கு பயந்து ஆராதிக்கக்கூடாது. அவர் தேவனாக இருப்பதனால அவர் ஆராதிக்கணும். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நம்ம அவருக்கு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். இவ்விதமாய் அந்த புருஷர் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இவ்விதமாய் அந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த யாக்கோபுடைய சந்ததியை பார்த்தா தான் புரியும். அப்படி ஸ்தோத்திரம். அவன் குடும்பத்தில் பல தடைகள் வந்தது. அங்கே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தெலாம் பார்க்கும்போது அங்கே ராகேல் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அதனால் அங்கே ஒரு பொறாமை வருகிறது. பிள்ளை கொடு இல்லைன்னா சாகிறேன் அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு ஜீவன் மேலே ஒரு கசப்பு இருந்தது. அவன் சொல்கிறான், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அவன் தேவனை சார்ந்து கொள்ள அவன் திசை திருப்புறான். அன்றைக்கி யார் பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் அல்லவோ, தேவனை நீ நோக்கி பார்த்தால் விடுதலை உண்டு. ஆவியானவர் எடுத்து கொடுக்கறது என்ன? உங்கள் பிரச்சனையிலிருந்து தேவன் அண்டை திரும்புவீர்கள் என்றால் அங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஒத்தாசைகளை தேவன் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து அந்த வீட்டில் நிறைய பிள்ளைகள் பிறக்குது. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். பாருங்க, எல்லாம் அந்த அவளுடைய பிரச்சனையிலே தான் வண்டி ஓடுது. தேவன் என் வழக்கை தீர்த்தார் அப்படின்னு பெயர் வைக்கிறார். மறுபடியும்
ராகேலுடைய வேலைக்காரி. அப்போ 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டம் போராடி என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று வாழ்க்கையில சொல்லி பல போராட்டம். அப்பவும் தேவன் உதவி செய்கிறத அவ பார்க்கிறா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது வாசிங்க 11. அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று லேயாள் சொல்லி அவனுக்கு காத் என்று பெயர். எல்லாம் யாக்கோபு வீட்டுல நடக்கிறது பெருக்கம், இந்த அடையாளங்கள். 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கர் என்று பெயரிட்டாள். ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம், அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவன் ராகாலை நினைத்தருளினால் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். 23, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். இதெல்லாம் கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார், இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்கள். நிந்தையை நீக்கினார், அல்லேலூயா, ஈவை கொடுத்தார், பெருக செய்தார், திரளாய் இருக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு தேவ பிள்ளைக்குரிய நியாயமான ஆசீர்வாதம். பழைய கால முறைமைகள் வேற. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க காலத்தில் பிரமாணமே கிடையாது, பின்னால தான் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் தான் வருது. சிலர் இந்த மனசாட்சியின் காலம், இதெல்லாம் மனசாட்சியின் காலத்தை கிருபையின் காலத்தோடு ஒப்பிட முடியாது. கிறிஸ்து வந்துட்டார், கிறிஸ்து வந்து உபதேசம் கொடுக்கிறார், இப்படி தான் வாழணும் என்பதை சொல்லுகிறார். எனவே இதில் உள்ள அந்த சத்தியத்தை மட்டும் எடுத்து பார்க்கணும். நிந்தையை நீக்கிவிட்டார். 24ஆம் வசனத்துல, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் தந்தருளுவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யோசேப்பு அந்த வீட்டுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய சகல நியாயமான நன்மைகளையும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளை தர வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. 27ஆம் வசனம், அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஸ்தோத்திரம். யாக்கோபு நிமித்தம் லாபானே ஆசீர்வதிக்கப்படுறான். உங்கள் நிமித்தம் நீங்க வேலை பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் இன்னைக்கு உண்மை உள்ளவர்கள் கிடையாது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற நீங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க கர்த்தரை சார்ந்து போயிட்டே இருக்கணும். கடைசி வரை லாபான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களை கர்த்தர் சில நேரம் வேறு பிரிப்பார். வேறு பிரித்து ஆண்டவர் சொல்றார், மோசே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்கிறார். அது இஸ்ரவேல் ஜனமா இருந்ததுனால அவர் இல்லை, என் பேரை வேணா கிறுக்கி போடும், இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள்ங்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வாழ்க்கையில தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், விருத்தி அடைகிறான். 30ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? நீ வரும் முன்னால கொஞ்சம், வந்ததுக்கு அப்புறம் பெருக்கம். ஒரு தேவ பிள்ளை நீ எங்க இருந்தாலும் அங்கே விருத்தி உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்க நம்ம தேவனை பற்றிய சிந்தை இருக்கணும். நம்ம இந்த மற்ற உலக மனிதன் மாதிரி இருக்கக்கூடாது. என் கஷ்டம், என் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. நான் தனித்தவன் அல்ல, என்னோடு சர்வ வல்லவர் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தனி நபர் அல்ல, உங்களோட சர்வ வல்லவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சில தேவனாலே சாதாவா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், உருவாக்குகிறவர், விடுவிக்கிறவர், எல்லாத்தையும் உள்ளடக்குனதான் தேவன். அவர் என் கூட இருந்தா அந்த நன்மை உண்டாகும். நீயா அதை செய்ய போறெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே பெருக்கம் உண்டாகிட்டே இருக்கும். சிலர் என்னன்னா இவங்க மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஓடி தேடி ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் தேவன் சொல்ல செய்யுங்க, அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறி கொண்டே இருப்பீங்க. இந்த ரெண்டுல வித்தியாசம் இருக்கு. நம்ம மைண்டு சொல்றதெல்லாம் வனாந்தர நாரை போல அலைய விட்டுருவோம் பிசாசு.
ஆனால் தேவன் இதை சொல்றார், இதை செய்கிறேன். தேவன் இதை சொல்றார், இதை செய்கிறேன். அது எல்லாம் பெருக்கமா மாறுகிறது. ஸ்தோத்திரம். 42ஆம் வசனம். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஸ்தோத்திரம். அங்க பின்னால ஒரு இடத்துல சொல்லுவாரு, தேவன் சொல்றாரு, நீ இப்படி செய், இந்த ஆடுகள் பெருகணும். அந்த கொப்புகளை வெட்டி போடுவான். அது தண்ணீர் குடிக்க வர்ற இடத்துல அவைகளை பார்த்து அந்த இனப்பெருக்கங்கள் பெருகினது. பலமுள்ளவைகளெல்லாம் யாக்கோபுடையதாக மாறிட்டு என்ன செய்யணுங்கிறத பரிசுத்தாவி சொல்லி தருவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரராக இருக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். சிந்தைனா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நமக்குள்ளே இருந்து உருவாகி ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். அதான் சிந்தை. எண்ணம் திடீர்னு வந்துட்டு போகும். தாட் அண்ட் திங்கிங். அப்படி உங்கள்கிட்ட ஒரு எண்ணம் திடீர்னு வரும், ஐயோ அந்த நேரம் அதை விட்டுட்டிங்கன்னா போச்சு. சிந்தைங்கிறது உள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். சிலருக்குள்ள அது மாம்ச சிந்தையாக இருந்துச்சுன்னா அது உங்களை முன்னேற விடாது. ஆவியின் சிந்தை, கர்த்தர் சொல்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தாவி சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாம் ஜோமனு. இயேசுவின் நாமத்தில் இந்த மாம்சத்திலிருந்து வர்ற சிந்தை எங்களுக்குள்ள இராதபடி இயேசுவின் நாமத்தில் இது மாறட்டும். ஆவியிலிருந்து வருகிற சிந்தை, வசனத்தின் சிந்தை, தேவன் கொடுக்கிற சிந்தை எங்களுக்குள் எங்கள் உந்து சக்தியாய் அது வலுப்படுவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன சம்பளம், வரியான ஆடு சம்பளம்னா அதுக்கு தக்க, புள்ளி ஆடுனா அதுக்கு தக்க, இப்படி என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருந்தபடி இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும். திரளான ஆடுகள். சபையை கர்த்தர் எந்த நிலைக்கு கொண்டு போக போகிறார்? திரளான ஆடுகள். பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். விருத்தி அடைந்து. அடுத்தபடியாக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. நீ சாவதானம், அது கவனமாயிரு. நீ நல்லா இருக்கணும்னா அதுக்கு தானே பாஸ்டர் கேட்குறோம். நன்றா இருக்கணும்னு நினைச்சு தானே வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடு. 1-2 வசனம் வாசித்தீங்க. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, நீ தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நம்பர் 1 தேவ பயம். மனுஷ பயம்னா என்ன? மனுஷங்க இருக்கும்போது அவங்களுக்கு தக்க நடப்போம், அது மனுஷ பயம். பாஸ்டர் பயம்னா என்னது? பாஸ்டர் இருக்கும்போது அட்டென்ஷன், எஸ் சார் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் லொலன்னு போயிடுவாங்க. அது ஊழிய அந்த பயம். அப்பா அம்மா பயம்னா டேடி வந்துட்டாங்க, மம்மி வந்துட்டாங்க, அந்த மாதிரி. இது அப்படி கிடையாது. நீ கர்த்தருக்கு பயந்து, இது எப்பவும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தான் சரிப்படும். தேவ பயம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு வாழ்நாள் நீடித்திருக்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. இந்த வாழ்நாள் நீடித்திருக்க கற்பனைகள் கட்டளைகள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். வேத பிரமாணம். நம்ம நிறைய பேர் இப்போ செல்ஃபோன் உள்ளே ஆக்குப்பை பண்ணுது. ஸ்தோத்திரம். வேத வசனம் நம்மை மேற்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை ஜெயிக்கக்கூடாது. ஆண்டவரே, மாம்ச சிந்தை எங்களை ஜெயிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த செல்ஃபோன் இன்டர்நெட் காரியங்கள் எங்கள் மைண்டை இடம் பிடிக்கக்கூடாது. உங்கள் சிந்தை எங்களுக்குள்ளே வரணும். சீரியல், ஸ்தோத்திரம், மெகா தொடர், நாடகங்கள், இது யாராவது அம்மாமார்களை ஒரு காலத்துக்கு முன்னால் அது பிடிச்சிருந்துச்சி, இப்போ அப்படி பிடிச்சிருக்கா? அந்த மைண்டை ஆக்குப்பை பண்ணுகிற இந்த உலக காரியங்கள் மைண்டை ஆக்குப்பை பண்ணுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களுக்கு விலக்கி உங்கள் வார்த்தைகள் எங்களை மேற்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்படி இருந்தால் கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வசனத்தில் கவனமாக இருக்கணும், அதை கை கொள்ளணும். இதனால் வாழ்நாள் நீடித்திருக்கும். வாழ்நாள் நீடித்திருப்பது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது
இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு நீ நன்றாயிருப்பது. உன் பிதாக்களின் வாழ்நாள் நீடித்திருந்து நல்லா இல்லைன்னா எப்படி இருக்கும்? வாழ்நாள் நீடித்திருக்கு பாஸ்டர், ஆனால் ஒரே கடன் தான். வாழ்நாள் நீடித்திருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை. வாழ்நாள் நீடித்திருக்குது, ஒரே கோர்ட்டு கேஸுன்னு. வாழ்நாள் நீடித்திருக்கிறது, ஸ்தோத்திரம், சுற்றி சுற்றி பிரச்சனை சுழண்டு அடிக்குது. வாழ்நாள் நீடித்திருக்கிறது, உச்சிலேருந்து உள்ளங்கால் வர ஒரே வியாதி. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவருக்கு பயந்து நடக்கணும், அப்படி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த 2 காரியத்தை நீ செஞ்சால் போதும். நீ ஸ்தோத்திரம், நாட்கள் நீடித்திருக்கும், உன் வாழ்நாள் எல்லாம் நீ நன்றாயிருப்பாய், நன்றாயிருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிற உங்களை கர்த்தர் நன்றாக வைப்பார். ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க. நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். ஸ்தோத்திரம். சிலர் கிராமத்துல ரொம்ப செழிப்பா இருப்பாங்க, ஏன்னா அங்க அதை விட எல்லாம் கீழே இருப்பாங்க. கிராமத்துல அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல என்னை மிகவும் விருத்தி அடைய செய்கிற தேவன். பட்டணத்தில் ஆசீர்வாதம் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார். பட்டணத்தின் ஆசீர்வாதம். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு, அதுல கவனமாயிரு, அதை செயல்படுத்துறதுல நீ குறிக்கோளாயிரு. அந்த கிருபைகளை எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக, அந்த பலனை எல்லாருக்கும் தருவாராக, அந்த அபிஷேகத்தை தருவாராக. ஸ்தோத்திரம். அவருக்கு பயந்து நடக்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய உபதேசத்தில் நடக்கணும். வேதத்தை வாசிக்கிற சிந்தை டெய்லி சொல்லி ஜோமனுங்க. இந்த வேதம் வாசிக்கிறது வர வர மங்கி போயிடக்கூடாது. எல்லாம் சொல்லி அது அலமாரியில் வைக்கிற புத்தகமாக போயிடக்கூடாது, அலங்கார புத்தகமாக போயிடக்கூடாது. அது அனுதினமும் பயன்படுத்துகிற புத்தகமாய், படிக்கிற புத்தகமாய் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. காலை எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிற அந்த சிந்தை வருவதாக. காலை எழுந்தவுடனே வேலைப்பழு, காலை எழுந்தவுடனே உலக காரியங்கள், காலை எழுந்த உடனே சோத்திரம் இந்த வேற காரியங்களை எங்களை டைவர்ட் பண்ணாதபடி தேவ வார்த்தைக்கு நடுங்குகிற அனுபவம் எங்களுக்கு வரட்டும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி, டெய்லி growth, தினசரி வளர்ச்சி. நான் வளருகிறேன் மம்மி, நீங்கள் எப்படி வளர்றீங்க? வசனம் கேட்டு ஜெபம் பண்ணி வளருகிற அனுபவம், ஆவியில் வளருகிற அனுபவம். ஸ்தோத்திரம். அப்போ அன்னதின வளர்ச்சி. வனாந்தரத்தில் இருந்தார், சிங்கத்தை கொன்றார், கரடியை கொன்றார். அடுத்து கோலியாத்தை சந்திக்க வேண்டியிருந்தது, அதில் வளர்ச்சி. அடுத்து ராஜாவுக்கே பிசாசு பிடிச்சிருந்தது. சின்ன பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்கிறதில்ல, இனி பெரிய பேய்களை துரத்துக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் இதில் இணைந்து கொள்ள விரும்புகிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். அங்கன சின்ன சுண்டலி மாதிரி தெரிகிற பேய்களை துரத்துறதல்ல, ராஜாவுக்கு இருக்கிற அசுத்தாவிகளை துரத்துகிற அபிஷேகம். எல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகம் சபைகளுக்குள் உண்டாவதாக. ராஜாக்களுக்குள் இருக்கிற அசுத்தாவிகளை துரத்துகிற அபிஷேகம் பெருகுவதாக. ஆமென். வர வர விருத்தி அடைகிறான், அதனால ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் எல்லாரும் தாவீதோடு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் மகா பெரிய தேவ சேனையை போல மாறினார்களாம். கர்த்தர் இப்படி தான் ஒரு மனிதனை விருத்தி அடைய பண்ணுகிறார். நல்ல ஜபம் பண்ண, தேவனுடைய வார்த்தையை கேட்க, இந்த சபையோடு இணைந்து கொள்ளும். இந்த கடலில் அதிகமான வேகத்தில் போகிறது வந்து ஆமை தானா? ஆமை தான் ஹை ஸ்பீடாக போகும், தண்ணியில் தான் மெதுவாக போகுமா? ஆண்டவருக்கு மகிமை. கடலுக்கு அடியில் நிறைய நீரோட்டங்கள் இருக்குமா? இந்த ஆமை என்ன செய்யுமா? வேற ஒரு இடத்துக்கு போனால் அந்த நீரோட்டங்களோடு தன்னை இணைத்து கொள்ளும். அது வேகமாக ஓடும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடோடு சேர்ந்து இது வேகம். இதே போல் விவரம் உள்ள விசுவாசிகள், இந்த ஆலயத்துக்குள்ளன்னு ஒரு கிருபை இருக்கும், ஆலயத்துலன்னு ஒரு அபிஷேகம் இருக்கும், ஆலயத்துலேருந்து ஒரு பலன் இருக்கும். இந்த ஆலயத்தில் ஆவியானுடைய கிரியை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடு இணைந்து கொண்டீங்கன்னா நீங்கள் தனியாக கடந்து தக்கா புக்கான்னு போராட வேண்டாம், அழகாக கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த விவரம் இதுவரைக்கும் தெரியலன்னா அதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சும் அதை செயல்படுத்தலைன்னா ஸ்தோத்திரம், அதை செயல்படுத்துங்க. உங்கள் ஓட்டம் லெகுவாக மாறும். இங்கே தான் தாகம் தீர்க்கும் ஜீவ நதி உண்டு. வேறு எதுவும் தாகத்தை தீர்க்கவே முடியாது. உன் கையில் 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா தாகம் தீருமா? ஸ்தோத்திரம். ஜீவ நதி ஆகிய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா தாகம் தீர்க்கப்படும். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி. அல்லேலூயா.
அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அப்போ டெய்லி க்ரோத், ஸ்தோத்திரம், எவ்ரிடே க்ரோத், தினசரி வளர்ச்சி. இன்றைய வளர்ச்சி இன்னைக்கு வளர்ந்து ஆகணும். இன்றைய விருத்தி இன்னைக்கு கிடைக்கணும். தினசரி விருத்தி, நேற்றைய விருத்தி. நீங்கள் எது தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குன்னு பார்த்து அதில் பயன்படுத்தும் போது அதில் நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அனுதின வளர்ச்சிக்காக ஸ்தோத்திரம். தாவீது எப்படி வளர்ந்தார்? நல்லா எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தாவீதின் வளர்ச்சியின் ரகசியம் என்ன? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறவங்க வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். துதி, ஸ்தோத்திரம், அது எந்த தடையும் உடைக்கிற, அது வெடியை போல இருக்கிறது. துதிக்க துதிக்க பலன் உண்டாயிட்டே இருக்கிறது. துதிகளின் மத்தியில் நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார். துதிகளில் பயப்படத்தக்கவர். துதியில் அவருக்கு என்ன இருக்குமா? அவருக்கு ஒரு ரெவரண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு துதிக்க துதிக்க அந்த பலனை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அப்போ தினசரி வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறவர்கள் விருத்தி அடைவார்கள். தினசரி வேத வாசிப்பு, தினசரி ஜப வாழ்க்கை, தினசரி ஆலயம் கூடுதல், தினசரி தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதையாவது ஒரு செங்கலையாவது எடுத்து வைக்கணும். தினசரி தேவ ராஜ்யத்திற்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க, தினசரி செயல்பட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தினசரி ஹல்லேலூயா ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட கிருபை தருவீராக. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்ததை யோசித்து பாருங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த விருத்தி, இந்த வளர்ச்சி, இந்த கிருபை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மறுரூபம் எங்களுக்குள்ள வரட்டும். இந்த கிருபை எங்களுக்குள்ள வரட்டும். ஷம்பரா தீரபா லகலபா ரிக்கபா ஷதரபா கரபலபலபலபா நரபகத்யாரபா. தாவீதை போல நாளுக்கு நாள் வளர்ச்சி விருத்தி வேண்டும். சாலமோனை போல கடற்கரை மணலத்தினையான மனோவிருத்தி எங்களுக்கு வேணும். ஐஸ்வர்ய விருத்திகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அறிவில் விருத்தி எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த கிருபை தருவீராக. யாக்கோபுக்கு கொடுத்த அந்த விருத்தி எல்லாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.